जय जय माई राधा कृष्ण माई जय माई राधा कृष्ण माई जय माई शिरडी साई माई। जय सद्गुरुनाथा, जय बोलो राधा रानी की जय, कृष्ण भगवान की जय। இப்போ பிருந்தாவனத்தில் அதி அற்புதமான முறையில் பகவான் வந்து ராசலீலை விளையாண்டான் இல்லையா, கோபியர்கள் கூட ராதாராணி கூட. ஸோ எங்கே வந்து ராசலீலை நிறைய இடங்களில் பகவான் புரிந்திருக்கான். ஆனால் இப்போ அடியன் போகக்கூடிய இடம் வந்து பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய வம்சி வட் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு தான் போகிறோம். அங்கே என்ன விசேஷம்ப்பா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றின்னு சொல்கிறோமே பரமேஸ்வரன். அந்த பரமேஸ்வரனே இந்த ராசலீலையை பார்க்கறதுக்காக இங்கே வந்தாராம். இங்கே வந்தபோது ராசலீலையை பார்க்க முடியலையாம். கோபியர்கள் எல்லாம் தடுத்துட்டாங்களாம். நீங்கள் இந்த மாதிரி வந்தீங்கன்னா உள்ளே அலோ பண்ண மாட்டோம் நாங்கள். நீங்கள் வந்து ஒரு கோபிகையாக ஒரு பெண்ணாக மாறி உள்ளே என்ட்ராவுங்க. அப்போ தான் வந்து இந்த ராசலீலாவில் நீங்கள் கலந்துக்கலாம். இந்த பிருந்தாவனத்திலேயே நீங்கள் அப்போ தான் என்ட்ராக முடியும்னு நாங்களாம் கோபியர்கள். ஆகையினால் பரமேஸ்வரன் அவர்கள் இந்த இடத்துல ஒரு கோபியாக ஒரு பெண்ணாக மாறி இந்த ராசலீலாவை அனுபவிச்சாராம். அப்படிப்பட்ட கோபி ஈஸ்வரன் ஒரு கோபிகையாக பரமேஸ்வரனே வந்து இறங்கிய இடம் பிருந்தாவனத்தில். யார் நுழையணுன்னாலும் ஒரு கோபிகையினுடைய மனோபாவத்தில் தான் நுழையணுமா. அதுக்கு கோபியர்களுடைய கிருப்பை இருக்கணும். இந்த இடம்தான் பன்சி வட் அப்படின்னு போட்டிருக்கு பாருங்க. இந்த இடமெல்லாம் நமக்கு கிடைக்கிறதுக்கு காரணம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சைத்தன்ய மகாபிரபு அவருடைய திருவடி இங்கே இருக்குது ஞாபகார்த்தமாக. அவர் எங்கெல்லாம் கண்டுபிடிச்சாரோ அங்கெல்லாம் சைத்தன்ய மகாபிரபு இந்த மதுரா பிருந்தாவனம் கோகுலத்துக்கெல்லாம் வரும்பொழுது, தன்னுடைய பழைய சிந்தனை ஞாபகம் வரும்பொழுது ஓடிப்போய் இதுதான் ராசலீல நடந்த இடம், இங்கு தான் நான் வந்து காளிங்க நர்த்தனம் புரிஞ்சேன், இங்கு தான் வந்து ராதாராணியை தேடி அலைஞ்சேன், இதெல்லாம் ஒரு பிரஜையில் சொல்வாராம். ஸோ ஆகையினால இந்த இடம்தான் அந்த இடம்ன்ற மாதிரி நோட் பண்ணி குறித்து வைத்து கொண்டு இந்த இடங்களெல்லாம் உருவானுச்சு நமக்கு இன்றைக்கி கிடச்சிருக்கு. அதற்கு சைத்தன்ய மகாபிரபுவனுடைய திருவடிக்கு என்றைக்கும் நம்ம நமஸ்காரம் பண்ணணும். இப்போ உள்ளே போகிறோம். இந்த இடம்தான், இந்த மரமே அதற்கு சாட்சி. இந்த மரத்தை சுற்றி தான் ஆடுவார்களாம் கோபியர்கள். ராதே ராணி கிருஷ்ணர் எல்லாரும் சேர்ந்து கொண்டு அவ்வளவு அழகான நடனங்கள் எல்லாம் புரிவார்களாம். இந்த பாருங்க, சின்ன புகைப்படமாக இருப்பார். ஒவ்வொரு கோபிகை கூட ஒரு கிருஷ்ணன் இருப்பாராம். இந்த இடத்துல தான் நம்மளுடைய பரமேஸ்வரன் ஒரு கோபியாக ஒரு பெண்ணாக வடிவம் கொண்டு ஒரு சன்னிதானமே இந்த இடத்துல அவருக்கு ஒரு இடம் இருக்குது. இந்த பாருங்க, ஒவ்வொரு கோபிகை கூட ஒரு கிருஷ்ணன் இருக்காராம். இதெல்லாம் எவ்வளவு அழகான ஒரு அதி பவித்திரமான இடம். இந்த இடங்களெல்லாம் வந்து ராதாராணியினுடைய திருவடி, கோபியர்களுடைய திருவடி, கண்ணபெருமானுடைய திருவடி, இந்த மரமே அதற்கு சாட்சி. இந்த மரத்தை தொட்டு கும்பிட்டாலே கண்ணன் இந்த மரத்தை தொட்டிருப்பான். ராதாராணி இந்த இடத்துல சுவாசம் விட்டிருப்பாள். ராதாராணி கோபியர்களோடு சேர்ந்து இந்த இடத்துல விளையாண்டிருப்பாள். அதி அற்புதமான இடம். உங்களுக்கு வந்து அதி அற்புதமான இந்த கோபி ஈஸ்வரன் இருக்காரே பரமேஸ்வரன், இந்த இடத்துல எப்படி ஒரு கோபிகையாக உருவானார் சொன்னேன் இல்லையா, அந்த சன்னிதானம் இங்கே வந்து ஒரு சின்ன அந்த ராசலீலா நடந்த இடத்துக்கான ஒரு சாட்சியாக திருவடி இங்கே ஒன்று பதிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதை நீங்கள் வந்து தாராளமாக தரிசனம் பண்ணலாம். இந்த இடமெல்லாம் போகும் பொழுது அவ்வளவு மனசுக்கு சந்தோஷங்க. இந்த இடத்தெல்லாம் நீங்களும் பார்க்கணும். வாழ்க்கையில் நீங்களும் இந்த இடங்களெல்லாம் தரிசிக்கணும். அதற்கு குருநாதன் என்னைக்கும் அனுகிரகம் பண்ணட்டும். இப்போ அடியன் வந்து கோபீஸ்வரனை காட்ட போகிறேன். யார்? தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றின்றோமே பரமேஸ்வரன். இதோ இருக்கார் பாருங்க, ஒரு கோபிகையாக. கழுத்தில் வந்து நாகாபரணம் இருக்கா பாருங்க, அழகா. மேலே தலையில் வந்து கங்கா மாதா இருக்காளா, மூக்குத்தி போட்டிருக்காரு பாருங்க, கொலுசு போட்டிருக்காரு பாருங்க, புடவை கட்டிகிட்டு இருக்கார் பாருங்க. யார்? நம்ம பரமேஸ்வரனே தான். சாட்சாத்து பரமேஸ்வரனே இந்த இடத்துல பிருந்தாவனத்தில் உள்ள என்ட்ரி இல்லையா. ஏன்னா அவர் இந்த சிவபெருமானுடைய ரூபத்தில் வந்ததுனால கையில் திரிசூலம் டமுரு எல்லாம் வந்துட்டு உள்ளே அலோ பண்ண மாட்டேன்ட்டாங்க கோபியர்கள்.
அதுக்கப்புறமாக கோபியர்கள் தடுத்து இந்த மாதிரி வந்தால் நாட் அலவுடு, நீங்கள் ஒரு கோபியாக ஒரு பெண்ணாக மாறி உள்ளே வந்தால் தான் இதனை இங்கே ரசிக்கலாம், நீங்களும் ஆடலான்னு நாங்களாம். ஆகையினாலேயே பரமேஸ்வரன் வந்து இந்த ராசலீலையை அனுபவிக்கணுமே கண்ணா, உன்னுடைய ராசலீலையை நான் பார்க்காம விடுவேனடா அப்படின்னு சொல்லி ஆடிய இடம், பாடிய இடம், உற்சாகமாக ஒவ்வொரு கோபிகர்கள் கூட கண்ணபெருமான் அவ்வளவு அழகா நடனம் புரிந்து ஒரு ஜீவாத்ம பரமாத்ம நிலைய அப்படியே ஜீவாத்ம ரூபர்கள் தான் இந்த கோபியர்கள் எல்லாருமே பரமாத்ம ரூபனாகிய எம்பெருமான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவோடு ஒன்று கலந்த நிலையில் தன்னை மறந்து ஒரு தெய்வீகமான நிலையில் நடனம் புரிஞ்சிருக்காங்க. அது அற்புதமான ஒரு சன்னிதானம். இதெல்லாம் பார்ப்பதற்கு கண்கோடி வேண்டும். உங்களுக்கெல்லாம் வந்து ஈஸியாக இந்த வீடியோ பதிவு மூலமாக ஒரு பிரசாதமாக கிடச்சிட்டு, ஆனால் நீங்கள் எல்லாரும் கட்டாயம் இங்கெல்லாம் வரணும். அடியன் வந்து மார்ச் மாதம் இந்த இடங்களுக்கெல்லாம் அடியன் கூட்டு போகிறேன். பக்தர்களை வாய்ப்பு இருந்தால் விருப்பம் இருந்தால் நீங்களும் என் கூட வந்து இதெல்லாவற்றையும் நீங்கள் அனுபவிக்கலான்றதையும் சொல்லிக்கிறேன். ஸோ இதெல்லாம் ராதை கிருஷ்ணருடைய அந்த அனுகிரகம் இருக்கணும், கோபியர்களுடைய அனுகிரகம் இருக்கணும், இந்த எல்லாம் வல்ல சமர்த்த சத்குருநாதருடைய அனுகிரகம் வந்து நமக்கு என்றைக்கும் இருக்கணும். பரமேஸ்வரனே இந்த இடத்துக்கு வந்து இவ்வளவு அழகாக வந்து தரிசனம் வந்து ஒரு கோபிகையாக தரிசனம் கொடுக்குறார். இந்த இடத்துக்கு பக்கத்திலேயே கோபீஸ்வரன்னு சொல்லி ஒரு சிவபெருமானுக்கு ஒரு கோவிலே இருக்குது. அதை என்னால் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா கூட்டம் எக்கச்சக்கம் ஆகையினால. ஏன்னா இந்த இடத்துல பரமேஸ்வரனே ஒரு கோபீஸ்வரனாக இருக்காராம். அதி அற்புதமான ஆலயம் அது என்னால் வீடியோ எடுக்க முடியல. இங்கே வந்தால் நீங்கள் தரிசிக்கலான்றதையும் சொல்லிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறமாக இன்னும் நிறைய ஸ்தலங்கள் எல்லாம் நீங்கள் ஒரு இடமா பார்க்கலான்றதையும் அடியன் சொல்லிக்கிறேன். எல்லாம் வல்ல சத்குருநாதருடைய அனுகிரகம் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, ராதே ராதே ராதே.